நண்பர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்களே, இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொன்னா அது என்னமோ ஜோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இயக்குனர் அப்படி வெற்றிகளையே தந்து பழகிவிட்ட ஒரு இயக்குனர். இந்த படம் ஆரம்பிச்ச கதையை பத்தி எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் 2-3 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் என் பிள்ளைகிட்டே நான் கால்ஷீட் வாங்கி படம் பண்றது. அப்படி ஒரு படம் எனக்கு கொடுப்பான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க, பெரிய காம்பினேஷன் கொடுங்க, நான் கால்ஷீட் தரேன். சரி, பெரிய டைரக்டர்னா யாருன்னு தேடி தேடி பார்க்கும்போது என் கண்ணில் பட்டவர் ஏஆர் முருகதாஸ். அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது பெரிய அமௌண்ட் கேட்டார். நான் ஒண்ணுமே பேசல. தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் வேல்யூக்கு அவர் கேட்டார். அவருக்கு இருக்கிற வேல்யூக்கு அவங்க கேட்கிறாங்க. சினிமா உலகத்துல எல்லாருமே டிமாண்ட் பண்றது அவங்களுக்கு வேல்யூ இருக்கிறதுனால டிமாண்ட் பண்றாங்க. வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நம்ம போய் கூப்பிடவும் போறதில்ல, அவங்க டிமாண்டும் பண்ண போறாங்க. சோ அந்த வேல்யூ வச்சு அவர் கேட்டார். நான் ஒண்ணுமே பேசல. சரி, விஜயும் ஏஆர் முருகதாசும் சேர்ந்தால் எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும், அந்த லாபத்துல கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஒண்ணுமே பேசல. சரிப்பா, நான் ஏஆர் முருகதாஸ் அவர்களை பிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேயா? அவருக்கு முதல்ல அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் அட்வான்ஸ் வாங்குறேன். 2வது கண்டிஷன். சரி, அவருக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் போன் பண்ணி. சார், அப்பா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். அப்பவும் கண்டிஷன் போடுறாரு, எனக்கு பெரிய ஒளிப்பதிவாளர். சரிப்பா, பெரிய ஒளிப்பதிவாளர் கொடுத்தாச்சு. இப்படி ஒரு பெரிய கதாநாயகி வேணும். அவங்கள கஷ்டப்பட்டு தங்கதுரைங்க இருக்காரா இல்லையான்னு தெரியல. கதாநாயகிட்ட நம்ம ஈஸியா காய்ச்சிட்டு வாங்கிடலாம், அவர்கிட்ட வாங்க முடியாது. அவரை பிடிச்சு பேசி கீசி வாங்கி இப்படி இத்தனை பேர் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்படி பண்ணிட்டு பாம்பேக்கு போய் ஒரு 3 மாசம் 4 மாசம் எங்க தங்க போறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நிறைய பிளாட்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம். ஏன் திடீர்னு கைமாறிச்சு அப்படின்னு பலர் பல விதமா எழுதுறாங்க. எனக்கு அது எது உண்மை எது பொய்ன்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. நமக்கு என்ன வரணுமோ அது கடவுள் நமக்கு கொடுப்பாரு, அவ்வளவுதான். கடவுள் தானே, நம்ம உழைக்கிறோம், கொடுக்கறத எடுக்கிறதா அவர். அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு. என்னுடைய நேச்சர் எப்படின்னா, டென்ஷனே இல்லாம 1 கோடி நஷ்டமானா கூட ஏத்துக்கிறேன், கவலையே பட மாட்டேன். டென்ஷனோட 10 கோடி வந்தா கூட எனக்கு அது சரியா வராது, நான் ஒத்துக்க மாட்டேன். சோ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துச்சு. உடனே விஜய்கிட்ட சொல்லி, அப்பா நம்ம அடுத்து நம்ம படம் பண்ண வேண்டியவர் சார், அவர்கிட்ட கொடுப்போம், அவர் என்ன விட நல்லா அந்த படத்தை பண்ணுவார். ஏன்னா நான் ஒரு டார்ச்சரான ஆளு, எல்லாருக்குமே டார்ச்சர் கொடுப்பேன், ஆனா ஒழுங்கா பண்ணுவேன். ஆனா சினிமாவில் ஒழுங்கா பண்றதுன்றது சமீப காலமா அது கொஞ்சம் தவறான ஒரு இதா. ஆனா தான் சார் அப்படி இல்லை, எல்லாரையும் அணைச்சிக்கிட்டு யார் மனசும் நோக்காம எல்லாரையும் தம்பி தம்பின்னு கூப்பிட்டுக்கிட்டு, அந்த பக்குவம் எனக்கு இன்னும் வரல. சோ அந்த பக்குவமான ஒரு தயாரிப்பாளர் தேர்ந்தெடுத்து சொல்லே இருக்காங்க நினைக்கிறேன். நீங்க பாம்பேக்கு போய் இந்த முழு படத்துக்கு எத்தனை தரம் பாம்பேக்கு போனார் எனக்கு தெரியலப்பா. சார் பாத்துருக்கீங்களா சார் அவரை பாம்பேல? நான் இருந்தோம்னா அவ்வளவுதான் சார்.
வரைக்கும் என் மூஞ்சியை பார்த்தே நீங்க கடுப்பாயிருக்கீங்க. என்னடா உட்கார்ந்துறாரு உட்கார்ந்துறாரு. நான் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜாலியான ஒரு ஃபங்க்ஷன், ஜாலியா ஒரு வெற்றியான ஒரு ஃபங்க்ஷன்ல கிடைக்க போகின்ற வெற்றியை முன்னே தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். நான் எப்பவுமே எப்படி அந்த சின்ன குதிரைங்க மேல ஏறி சவாரி பண்ணி அந்த குதிரை நம்ம கண்ட்ரோல்லயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால விட்டாலும் சரி வந்தாலும் சரி. இப்போ ஒரு நம்பிக்கையில ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வயசுலயும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை, ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை. மனுஷன் கடைசி வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஆகவே இந்த தாமதமாக வந்ததுக்கு மன்னிச்சுக்குங்க. நான் இங்க வந்தாலும் வரலைனாலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. இந்த படம் எழுதப்பட்ட வெற்றி. என்னைக்கு நான் ஏஆர் முருகதாஸுக்கு அந்த அட்வான்ஸ் கொடுத்தனோ அன்னைக்கு எழுதியாச்சு ஒரு வெற்றி படம். விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி படம். பெரிய நான் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா வந்து இசையமைப்பாளர் நண்பரும் ஹாரிஸ் சார் சொன்னதா கேள்வி. அவர் சொன்னாரா இல்லையான்னு அவர் தான் மைக்ல வந்து சொல்லணும். நான் படம் பார்த்தேன், 10 காக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாராம். இது நாங்க சொல்றதை விட, ஒரு ஹீரோ சொல்றதை விட, ஒரு இயக்குனர் சொல்றதை விட, புதுசா பார்க்கிற ஒரு இசையமைப்பாளர் அந்த படத்தை பார்த்து ஒரு கமெண்ட் அடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது வந்து அவரும் வந்து கடவுளை நேசிக்கிறவர். கடவுளுக்கு பயப்படுறதுன்றது வேற, நேசிக்கிறதுன்றது வேற. கடவுளை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சிலர். அதுல அவர் ஒருத்தர். அவர் சொன்னதா கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் யார்கிட்டையும் சொல்லல, உங்ககிட்ட தான் சொல்றேன். என் மனைவிட்டு கூட சொல்லல. நேற்று காலையில முந்தா நாள் காலையில சொன்னதா எனக்கு தயாரிப்பாளர் சொன்னாங்க. அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. வேற என்னங்க வேணும்? நம்ம படம் எடுக்கிறோமா இல்லையா அப்படின்னு. என்னுடைய மகனுடைய ஒவ்வொரு வெற்றியும் என்னை ஒரு படி மேல போய் ஏற்றிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். ஆனா அதே நேரத்துல என்னன்னா, இங்க வெளி வட்டாரத்துல விஜய் நடிகனாக பிறந்த பிறகுதான் நான் என்னமோ பிறந்த மாதிரி. இப்ப சங்கத்துல போனா ஐயா அவர் விஜயோட அப்பாப்பா, அவர் விஜய்க்கு தான் பண்ணுவாரு அப்படின்னு பேசிக்கிறேன். இது ஒரு கஷ்டமா இருக்கு எனக்கு. பாருங்க, இப்ப வந்து இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நான் 2 ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். ஆகவே எனக்கு பெரிய தயாரிப்பாளர்கள் சின்ன தயாரிப்பாளர்கள் என்ற வித்தியாசம் கிடையாது. பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்கள் என்ற வித்தியாசம் கிடையாது. பெரிய இயக்குநர்கள் சின்ன இயக்குநர்கள் என்ற வித்தியாசம் கிடையாது. எனக்கு மட்டும் அல்ல, இப்போது இருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாரும் தப்பா எடுத்துக்கிட்டு அதை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இது ஒரு உதாரணம். அதையெல்லாம் கலந்துட்டு தான் வந்தேன். முடிய போகுது அப்படின்றாங்க. எங்க வீட்டுல போன் பண்ணி அகட்டுறாங்க, முடிய போகுது வரீங்களா இல்லையான்னு. எப்படி வர்றது? அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல வர முடியாதீங்க, யாருதான் வர முடியும். ஆகவே இந்த என் மகனுக்கு ஒரு மாபெரும், அதாவது நிச்சயமா சொல்றேன், இதுவரை விஜய் அவர்களுடைய வாழ்க்கையிலே நான் படம் பார்க்கல, தெரியாது, எனக்கு கதை தெரியும். ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்து விட்ட ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் அந்த யூனிட்டை சேர்ந்த நண்பர்களுக்கும் ரொம்ப அழகான நிகழ்ச்சி நான் வரும்போது இங்க நடந்துச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் நிக்க வச்சு அவர் வந்து மரியாதை பண்ணிட்டு இருந்தார். எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்கதான் நமக்கு பாக்கி. ஒரு படத்தினுடைய வெற்றி இயக்குனர்கிட்ட மட்டும் அல்ல, நிச்சயமா இல்ல, அந்த யூனிட்ல இருக்கு. அதுலயும் முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைச்சாங்கன்னா ஒரு இயக்குனரை அழைச்சிடலாம்.
கடைசி 2 படத்துல உதவி இயக்குநர்கள் போடுறதில்ல, நாளைய இயக்குநர்கள் போடுறேன். எனவே நிச்சயமா அவர்கள் நாளைய இயக்குநர்களாக வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படி போடுறேன். அந்த டைட்டில்லையே நாளை இயக்குநர்கள் அவர்கள். ஒருத்தர் அடுத்த மாசம் டைரக்டர் ஆகலாம், இன்னொருத்தர் அடுத்த வருஷம் டைரக்டர் ஆகலாம், இல்லைன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு டைரக்டர். ஆகவே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தது. என்றைக்கு சக தோழர்களை மதிக்கின்ற ஒரு கலைஞன், அந்த கலைஞனுக்கு எப்போதும் வெற்றி நிச்சயம் என்று நான் சொல்லி இந்த ஒரு நல்ல படத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.